ஜென்மம் தீருமே. காதல் சீலை ஒன்று நெஞ்சம் செய்ததே, கண்ணை திறந்திடும் நேரம் வந்ததே. கத்தும் கடலலை அமைதியானதே, வெட்ட வெளியினில் கால்கள் நீந்ததே. என்ன 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 ஆகிறே, மெல்ல மெல்ல பின்னில் போகிறே. இந்த இடம் சூப்பரா இருக்குல்ல? இந்த மாதிரி நிறைய இடம் எனக்கு தெரியும். ஏய், இதே மாதிரி இடத்துக்கெல்லாம் கூட்டு போறியா? இடத்துக்குள்ள விட்டு வைக்கிறீங்க. விதையென அன்று விழுந்தது, வளர்ந்து விருட்சமாகும் நேரம். கனவென கண்ணில் இருந்தது, கரைந்து காதலாக மாறும். எதை விரும்பினேன் அதை அடைகிறேன், உன்னிடத்தில் என்ன கேட்கிறேன். செத்தாலும் உன்மடி தந்தாலே நிம்மதி. காதல் சீலை ஒன்று நெஞ்சம் செய்ததே, கண்ணை திறந்திடும் நேரம் வந்ததே. கத்தும் கடலலை அமைதியானதே, வெட்ட வெளியினில் கால்கள் நீந்ததே. இங்க என்ன? ஏன் வரக்கூடாதா? என்ன 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 ஆகிறேன், மெல்ல மெல்ல பின்னில் போகிறேன். தொட்டு பிடித்திடும் தூரத்தில் பறக்கிறேன், நீலவை பிடிக்கிறேன். ஓடி போய் ஒரு தாலி வாங்கி சந்தியா கழுத்துல கட்டி, நான் அம்மா அப்பா சந்தியா இதே வீட்டுல இருந்துடலான்னு தோணுச்சு. ஹலோ, நான் சந்தியாவோட அப்பா பேசுறேன். கொஞ்சம் சந்தியாவை கூப்பிடுங்க. ஹலோ, அப்பா பேசுறேம்மா. பிரபு. பிரபு, சென்னைக்கு எனக்கு ஒரு டிக்கெட் எடுத்துட்டு வரியா? சென்னைக்கா? எதுக்கு? ஃபாரின்ல இருந்து ஒரு அலையன்ஸ் வந்திருக்கான். திடீர்னு அரேஞ்ச் ஆனதுனால மாப்பிள்ளை வீட்ல இருந்து எங்க ஊருக்கு கூட வர முடியல. அதனால சென்னையிலே சித்தப்பா வீட்லயே வச்சு பொண்ணு பாத்துடலான்னு அப்பா வர சொல்லிட்டாரு. நீங்க கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா? அப்ப ஏன் போறீங்க? அப்பா வர சொல்லிட்டாரு, போய் தான் ஆகணும். நீ டிக்கெட் எடுத்துட்டு வந்துரு. சந்தியாவே நான் லவ் பண்ணது நேற்று நாள் நினச்சிக்கிட்டு இருந்ததால நான் லவ்வை சொல்லாமலே இருந்தேன். ஒரு வேளை சந்தியா மனசெல்லாம் இருந்து லவ்வை சொல்லாததுனால சந்தியா என்னை விட்டு போயிடுமோன்னு பயமாக இருக்கு. அதனால நாளைக்கு டிக்கெட்டை கொடுக்கும்போது லவ்வை சொல்லிடலான்னு நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து முடிவு பண்ணோம். நாளைக்கு சந்தியா என் லவ்வை ஏற்றுக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஐயோ, காடு மறந்துட்டேனே. எங்கடா போன? டைம் என்னாச்சு தெரியுமா? தூங்கிட்டேன்டா. சரி வா, லவ்வ சொல்றேன்னு சொல்லிட்டு தூங்கிட்டானா? டேய் அங்கடா. ஹலோ ஹலோ, டேய் சத்தமா கூப்பிடுறா.
ஆல் தி பெஸ்டா. ஏங்க டிக்கெட் எடுத்துட்டு வந்துட்டியா? ஏங்க எவ்வளவு நேரம் பின்னாடி கூப்பிட்டே வரேன், நிக்காமலே வரீங்க? கூப்பிட்டியா? எப்போ கூப்பிட்ட? லைப்ரரியில இருந்து கூப்பிட்டு வரேங்க. கேட்கவே இல்ல. ஹலோ ஹலோன்னு கூப்பிட்டு வரேன், கேட்கவே இல்லைன்றீங்க. ஹலோ ஹலோனா பசங்க தான் திரும்பி பார்ப்பாங்க, பொண்ணுங்க எப்படி பார்ப்பாங்க? பின்ன எப்படிங்க கூப்பிடுறது உங்களை? அக்கான்னு கூப்பிடு. இல்ல சந்தியா அக்கான்னு கூப்பிடு. கூப்பிடு பிரபு. என்ன வளர்ற? அக்கா. அக்காவா? சரி டிக்கெட் கொடு, சாயந்தரம் என்ன பஸ் ஏத்தி விட வந்துரு. ஓகே? வாங்கடா. இங்கடா போயிருப்பா. ஏய் கிளாஸ்ல பார்க்கலாம், சீக்கிரம் ஓடுறா. ஏய் என்னடா இங்கே காணோம்? டேய் பிரபு பாத்தியா? டேய் பாத்ரூம்ல இருந்தா. டேய் வாடா வாடா. டேய் என்னடா பண்ற? அக்கான்னு சொன்னல, அதான் பெனாயில் ஊத்தி வாயை கழுவிட்டு இருக்கேன். நீதான் அக்கான்னு கூப்பிட்டல, அதான் வாயை கழுவிட்டல. பின்னால வாய் கழுவிட்டா இல்ல நாயிடுமா? அவ சொல்லுண்டா நான் உன் ஆளுன்னு. நான் லவ் சொல்லியிருந்தா அதுவும் சொல்லியிருக்கும்டா. அப்படி சொல்றதுன்னா அவ ஏன்டா ஊருக்கு போனோம்? நான் இப்ப ஊருக்கு வரல, எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டாம்னு சொல்லிருக்கலாம்ல. நீ நினைக்கிறது நடக்காது மச்சான். டேய் விடுங்கடா. சந்தியாவுக்கு அந்த மாப்பிள்ளை பிடிக்கக்கூடாது. சந்தியா கல்யாணம் வேணான்ட்டு வந்துடணும். ஏன் சைலண்டா வர? மாப்பிள்ளை விஷயம் என்னாச்சு? ஓ அதுவா, மாப்பிள்ளை வீட்டுல எல்லாருக்குமே என்ன ரொம்ப பிடிச்சிருச்சு. ஐயோ அத ஃபர்ஸ்ட் க்ளீன் பண்ணு. அது இருக்கட்டும், மாப்பிள்ளைக்கு நீங்க என்ன சொன்னீங்க? பிடிக்கலன்னு சொல்லிட்டேன். ஏன் பிடிக்கலன்னு சொன்னீங்க? ஏய் லூசு, அவன் என்ன சொன்னான்னு தெரியுமா? என்ன சொன்னாங்க? 4 மாசத்துல ஃபாரின் போகணுமா, உனக்கு பாஸ்போர்ட் இருக்கா, உடனே விசா ரெடி பண்ணோம்னு சொல்றாங்க. அவங்க பொண்ணு பார்க்க வந்த மாதிரி தெரியல, ஏதோ வேலைக்கு இன்டர்வியூ எடுக்க வந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. எனக்கு பிடிச்ச மாதிரி மாப்பிள்ளை வரும்போது கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு அப்பா கிட்ட சொல்லிட்டேன். உங்களுக்கு இந்த மாதிரி மாப்பிள்ளை இருந்தா பிடிக்குங்க? ப்ளஸ் 2ல நான் எடுத்த மார்க்குக்கு எனக்கு இன்ஜினியரிங் காலேஜ்லேயே சீட்டு கிடைச்சிது. நான் தான் வேண்டான்னு சொல்லி இங்கே வந்து ஆர்ட்ஸ் காலேஜில் சேர்ந்தேன். ஏன் தெரியுமா? கல்யாணம் ஆன பிறகு வேலைக்கு போகிறதுல எனக்கு இஷ்டமே இல்லை. குழந்தைய சந்தோஷமாக பார்த்துக்கிட்டு அதுக்கு படிப்பு சொல்லி கொடுத்துக்கிட்டு வீட்டையும் நல்லா பார்த்துக்கிற ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக தான் எனக்கு இருக்கணும்னு ஆசை. இதை புரிஞ்சுக்கிறனால மட்டும்தான் என் லைஃப் ஹாப்பியாக இருக்கும். அப்படி சிம்பிளாக ஒருத்தனை எனக்கு பிடிக்கும்போது அப்பா கிட்ட சொல்லி கல்யாணம் பண்ணிக்குவேன். சாமி, என் மனசுல ஒரு விஷயத்த நினைச்சிருக்கேன். அது நடக்குமா நடக்காதுன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. தம்பி, மஞ்சள் வந்தா நினைச்ச காரியம் நடக்கும், குங்குமம் வந்தா நடக்காது. இதுதான் நம்பிக்கை. சாமியை வேண்டிட்டு எடுப்பா. சாமி, குங்குமம் வந்துருச்சு. அவசரப்படாத. ஒரு முறைக்கு 3 முறை போட்டு பார்ப்போம். எது அதிகமா வருதோ அது நடக்கும்பா. தாயே,
கொடுப்பா இன்னொரு தடவை போட்டு பார்ப்போம். போதும் சாமி.